வணக்கம் விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வெற்றியை பொறுக்காத கண்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதிகமாக கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னால் இருந்த காலங்களை விட இப்பொழுது கொஞ்சம் நல்ல காலங்கள் பிறக்கப் போகிறது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொறாமை கண்கள் உங்கள் மீது பட்டு உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இந்த ஒரு நேரமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடலாம். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்பதை கூறுகிறேன். அதனையும் நன்றாக கேட்டு வாழ்க்கைக்குள்ள தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி என்பர்களே, நீங்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று உண்மையாக முயற்சி செய்த போதும் எல்லாருக்கும் உங்களுடைய வளர்ச்சி என்பது பிடிக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்து எத்தனையோ நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எதிராகவே மாறியிருப்பார்கள். அதை நினைத்து பார்த்தாலே உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஒரு நபர்களை நான் என்னவோ ஆரம்பத்தில் நினைத்தேன், ஆனால் இவர்களை இப்படி செய்து விட்டார்களே என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இன்னும் சில நேரங்களில் உங்கள் அருகில் இருப்பவர்களை உங்களுடைய முன்னேற்றத்தை அமைதியாக கவனித்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் கவனித்து நீங்கள் ஏதேனும் ஒரு தவறுகளை வாழ்க்கைக்குள்ள செய்கிறீர்களா, ஏதேனும் ஒரு தவறுகளை செய்தால் உங்களை எப்படி கீழே தள்ளுவது என்றும் அவர்கள் நிச்சயமாக நினைத்திருப்பார்கள். உங்களின் வெற்றியை பாராட்டுவது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள பொறாமை கொண்டவர்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வெற்றியை ஒரு அதிர்ஷ்டமாக மட்டும் பார்த்தவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். விருச்சிகம் ராசி என்பர்களை, உங்களுடைய ஆழமான முயற்சியும் விடாமுயற்சியும் தான் உங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு சக்தியாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மாறும். ஆனால் வெற்றி வரும் நேரத்தில் அனைவரிடமும் உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்களை பகிர்ந்து கொள்ளாமல் கவனமாக இருப்பது இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி ராகு மற்றும் கேது சில நேரங்களில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் போன்ற அனுபவங்களை தரும் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அனுபவங்கள் நம்மை இன்னும் புத்திசாலியாக மாற்றும். உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் பாதையில் கவனமாக நடந்தால் போதும். உங்களுடைய அமைதியான வளர்ச்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலாகவே இருக்கும் என்று நீங்களே உணரக்கூடிய ஒரு தருணங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் ஒரு காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அமையும். காதலில் நம்பிக்கை சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். உண்மையானவர் யார் என்பது இந்த ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கைக்குள்ள புரியவும் ஆரம்பிக்கும். காதலித்துக் கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி நேயர்களாக இருக்கட்டும், அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கும் தம்பதியர்களாக யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய காதலும் அன்பும் கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அக்னி பரீட்சை காலமானது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களின் காதலியோ அல்லது காதலனோ உங்களுக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் இத்தனை நாட்களும் நினைத்து கொண்டும் இருந்திருப்பீர்கள். ஆனால் உண்மை என்னவென்று தெரிந்த போது இந்த காதல் வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் தூக்கி எறிந்த ஒரு அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். உடனே அந்த நபரிடம் பேசாமல் உடனே பிளாக் செய்துவிட்டு அப்படியே மறந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய துணைக்கும் உங்களுக்கும் இடையே தேவையில்லாத சந்தேகங்களோ அல்லது மூன்றாவது நபரால் சின்ன சின்ன குழப்பங்களோ இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த சோதனையான காலகட்டத்துல உங்களுடைய துணை உங்ககிட்ட உண்மையாக இருக்காரா இல்லையாங்கிற விடையானது உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். போலியான அன்பை காட்டி ஏமாத்துறவங்க உங்களை விட்டு தானாகவே விலகி ஓடக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிடும். உங்களுடைய உண்மையான அன்பிற்குரியவர் யார் என்பதை இந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிரித்து காட்டும். எதை செய்வது, எதை எப்படி செய்தால் அது நன்மைகளாக மாறும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது நிறைய விதமான எண்ணங்கள் இப்பொழுது யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நீங்கள் நினைத்ததை விட உங்க வாழ்க்கை ஒருபடி முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு நேரத்தில் தொடங்க வேண்டும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு பதிலானது ஒரே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ சதிகாரர்கள் இருப்பார்கள். அவர்களை எதிர்த்து புதிய ஒரு செயல்களை செய்ய வேண்டும், புதிய ஒரு தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதில் எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படும். அது எல்லாத்தையும் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள். ஜாமீன் விஷயங்களில் கவனங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது. பழைய நண்பர்களின் சந்திப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்படவோ ஆரம்பிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீர்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். ஆடம்பர பொருட்கள் மீது ஈர்ப்புகள் இப்பொழுது அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கவோ ஆரம்பிக்கும். பழைய கனவுகளை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். சூழ்நிலை காரணமாகவும் பண நெருக்கடி காரணமாகவும் நீங்கள் ஆசைப்பட்டு பாதியிலேயே கைவிட்ட உங்களுக்கு பழைய கனவுகளும் லட்சியங்கள், பிசினஸ் ஐடியாக்கள் ஏதாச்சும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தால் அதை மறுபடியும் கையில் எடுத்து தூசி தட்டி தொடங்கக்கூடிய ஒரு அசாத்தியமான தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பிறக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து மீண்டும் அதை தொடங்கினால் அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் அதனை நீங்கள் முழு மனத்துடன் செய்து பார்த்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நிச்சயமாக மாறிவிடும். அன்னைக்கு தோத்துட்டோம், ஆனா இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிப்போங்கிற ஒரு அக்னி போன்ற வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது எரிய தொடங்கும். உங்களுடைய மன உறுதியே உங்களுடைய அத்தனை எதிர்ப்புகளையும் தகர்த்தெறிந்து உங்களுடைய பழைய கனவுகளை நனவாக்கப் போகிறது என்பதையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. விருச்சகம் ராசி என்பர்களை உங்களுடைய மனதில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய கனவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகளும் தோல்விகளும் பொருளாதார பிரச்சனைகளும் மற்றவர்களின் வார்த்தைகளும் காரணமாக அந்த கனவுகள் அப்படியே ஒதுக்கி வைத்திருப்பீர்கள். இது இனி நடக்குமா என்ற சந்தேகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே உருவாகியிருக்கும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கனவுகள் காலாவதியாகாது. சில நேரங்களில் அவை சரியான ஒரு நேரத்திற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது போலத்தான் சரியான ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்து விட்டது. அந்த கனவுகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் தான் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து மீண்டும் அதை தொடங்கினால் அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் அதனை நீங்கள் முழு மனத்துடன் செய்து பார்த்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நிச்சயமாக மாறிவிடும். அன்னைக்கு தோத்துட்டோம், ஆனா இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிப்போங்கிற ஒரு அக்னி போன்ற வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது எரிய தொடங்கும். உங்களுடைய மன உறுதியே உங்களுடைய அத்தனை எதிர்ப்புகளையும் தகர்த்தெறிந்து உங்களுடைய பழைய கனவுகளை நனவாக்கப் போகிறது.